ஹாய். ஷார்ட்கட் இந்த சாஃப்ட்வேர் எப்படி யூஸ் பண்ணலாம், இதில் க்ரீன் ஸ்க்ரீன் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஷார்ட்கட் அப்படிங்கிறது ஒரு ஓப்பன் சோர்ஸ் வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர், கம்ப்ளீட்டான ஃபீச்சர்ஸோடு இருக்குது. அடோப் ப்ரீமியர் ப்ரோ நான் யூஸ் பண்ணியிருக்கேன், இதுவும் யூஸ் பண்ணுறேன். அது வந்து என்னுடைய விண்டோஸ் மிஷினில் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து லினக்ஸ் மிஷினில். இது கம்ப்ளீட்லி ஓப்பன் சோர்ஸ். உங்களுடைய விண்டோஸ், மேக், லினக்ஸ் எதுவாக இருந்தாலும் ஒர்க் ஆகும். நல்லாவே இருக்குது, நல்ல பர்ஃபார்மன்ஸும் தருது. இதில் எப்படி க்ரீன் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். முதல்ல நியூ ப்ராஜெக்டில் போய் உங்களுடைய வீடியோ மோட் செலக்ட் பண்ணிக்கோங்க. 1080 அப்படின்னா ஹரிசாண்டல், இல்லை உங்களுக்கு கஸ்டமைஸ்டாக ஷார்ட்ஸுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஷார்ட்ஸுக்கு கொடுத்துக்கலாம். இது யூடியூப் ஷார்ட்ஸ் அப்படிங்கிறது நான் கிரியேட் பண்ணது. இது செப்பரேட் வீடியோ நான் போட்டிருப்பேன் எப்படி அதை கிரியேட் பண்ணோம் அப்படின்னு. இப்போ நான் 1080 30 ஃப்ரேம்ஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். தென் 1080 30 ஃப்ரேம் செலக்ட் பண்ணி, சரி 1080 செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து ப்ராஜெக்டோட நேம் கொடுப்போம். க்ரீன் ஸ்க்ரீன் அப்படின்னு கொடுத்து ஸ்டார்ட் கொடுத்தோம்னா நமக்கு இந்த விண்டோ வந்துடும். இப்போ என்ன பண்ணணும், நம்மக்கிட்ட இருக்கிற ஒரிஜினல் வீடியோ, க்ரீன் ஸ்க்ரீனில் ஒரிஜினல் வீடியோ வந்து இங்கே இம்போர்ட் பண்ணிப்போம். நான் வந்து தேங்க்யூன்னு ஒரு வீடியோ வச்சுருக்கேன். என்னுடைய வீடியோஸ் முடியும் போது இது ப்ளே பண்ணுவேன். இந்த வீடியோ கொண்டு வந்துட்டேன். இதுக்கு மேலே நான் வந்து இந்த சப்ஸ்கிரைப் கொண்டு வரணும். அது வந்து நான் க்ரீன் ஸ்க்ரீனாக வச்சுருக்கேன். ட்ராக் ஆப்ரேஷனில் போய் ஆட் வீடியோ ட்ராக் கொடுத்தீங்கன்னா இன்னொரு வீடியோ ட்ராக் வந்துடும். அதுக்கு மேலே இந்த சப்ஸ்கிரைப்னு இந்த க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோவை வைக்கிறேன். இது வந்து நீங்கள் நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணலாம். பிக்ஸாபே அப்படிங்கிற வெப்சைட்டில் ஃப்ரீயாக நிறையா கிடைக்குது. உங்களுக்கு வேறு எங்கேயாவது வேணாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆனால் காப்பிரைட்ஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க. பிக்ஸாபேயில் காப்பிரைட் கிடையாது. பட் இது டவுன்லோட் பண்ணி இதுக்கு மேலே கொண்டு வந்துட்டிங்கன்னா ஃபுல்லாக க்ரீனாக இருக்கும். இப்போ இதை செலக்ட் பண்ணபடியே ஃபில்டர்ஸில் இங்கே மேலே போய் குரோமா அப்படின்னு செலக்ட் பண்ணிங்கன்னா குரோமா கீ சிம்பிள்னு இருக்கும். இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஜூமை, இந்த டிஸ்டன்ஸை நீங்கள் உங்களுக்கு தேவையான மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். எந்த இடத்துல உங்களுக்கு கரெக்டாக தெரியுது, க்ரீன் தெரியாமல் இருக்குது அப்படின்னு. இந்த இடம் ஓகேவா இருக்கா? இப்போ இது ப்ளே பண்ணோன்னா எங்கேயுமே நமக்கு க்ரீன் தெரியல. இப்போ என்னன்னா ஸ்க்ரீனோடைய நடுவில் இருக்குது. திரும்பி இதை கிளிக் பண்ணி ஜூம் அப்படின்னு நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஜூம் பண்ணினா எனக்கு இப்போ மவுஸ் வீல வந்து நான் அப் அண்ட் டவுன் மூவ் பண்ணேன்னா எனக்கு ஸ்க்ரோல் ஆகும், ஜூம் ஆகும். நடுவில் வந்து கிளிக் பண்ணி நான் ட்ராக் பண்ணி கீழே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்னுடைய வீடியோ ரெடி. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தான் என்னுடைய வீடியோ இருக்கு. இது வந்து ஃபைனல் ஃபினிஷ்டு வீடியோ. க்ரீன் ஸ்க்ரீனுக்கான கரெக்டான சைஸ்லேயும் வந்துடுச்சு. இப்போ இதை வந்து காப்பி பண்ணி நம்ம எவ்வளோ தடவை வேணாலும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஒரு சின்ன வீடியோ க்ரீன் ஸ்க்ரீனை வந்து ஷார்ட்கட் அப்படிங்கிற சாஃப்ட்வேரில் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் திருப்பி மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பை, டேக் கேர்.